பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்நிலையில் அவருடைய வீட்டிற்கு சென்று அவருடைய குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறி வருகிறார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ். அந்த நேரலை காட்சிகளை பார்த்து வருகிறோம். இன்று காலை ஏற்கனவே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவருடைய வீட்டிற்கு சென்று ஆறுதல் கூறினார். இந்நிலையில் தற்பொழுது அவருடைய அயனாவரம் வீட்டிற்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சென்று அங்கு குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறி வருகிறார். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜ்குமார். விவரம். கார்த்திகா, மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கினுடைய இல்லத்திற்கு பாமகவினுடைய மாநில தலைவர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் மாநில நிர்வாகிகள் நேரடியாக வந்து மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கினுடைய உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்தியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஆம்ஸ்ட்ராங்கினுடைய மனைவி பொற்கொடி மற்றும் அவர்களுடைய உறவினர்களுக்கு நேரில் ஆறுதல் தெரிவித்து பேசி வருகிறார்கள். ஏற்கனவே ஆம்ஸ்ட்ராங் மறைந்ததுக்கு பிறகு அவருடைய உடல் சென்னையில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட போது பாமகவினுடைய மாநில தலைவர் அன்புமணி ராமதாஸ் சென்னையில் இல்லை. மாநில நிர்வாகிகள் நேரடியாக மரியாதை செலுத்தியிருந்தார்கள். மேலும் அவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு கண்டித்து கண்டன அறிக்கையும் பாமகவினுடைய மாநில தலைவர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் உள்ளிட்டவர்கள் அறிக்கை மூலமாக வலியுறுத்தி இருந்தார்கள். தற்சமயம் இன்று சென்னைக்கு வந்த உடனேயே அயனாவரத்தில் இருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவிக்கு நேரில் ஆறுதல் தெரிவித்து தற்போது பேசி வருகிறார்கள். மேலும் இந்த சம்பவத்தில் மாநில அரசு உடனடியாக உண்மையான குற்றவாளிகளை கண்டறிய வேண்டும் என்று ஏற்கனவே பாமக தரப்பில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. தற்சமயம் அவருடைய குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து வராங்க. கார்த்திகா, ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக ஏற்கனவே கண்டனங்களை தெரிவித்திருந்த பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தற்போதைய அவருடைய வீட்டிற்கு சென்று அவருடைய குடும்பத்தினருக்கு ஆறுதல்களை தெரிவித்து வருகிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார்.